கூடிய விரைவில் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் கல்லூரி உதவி பேராசிரியருக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்கீங்க. உங்களுடைய கல்வி தகுதி பிஜி இருக்கணும். அதே மாதிரி எம்பில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஓகே. 10th மார்க் ஷீட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி 12th மார்க் ஷீட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சேம் டைம் இதில் 2700 வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது நல்லதொரு வேகன்சி மட்டும்தான் உங்களுக்கு தேவை. ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். ஓகே. கூடிய விரைவில் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் கல்லூரி உதவி பேராசிரியருக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 2700க்கும் மேற்பட்ட காலிடங்கள் வந்து அவைலபிளா இருக்கு. இதுல உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். ஸோ இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்கீங்க. உங்களுடைய கல்வி தகுதி பிஜி இருக்கணும். அதே மாதிரி எம்பில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஓகே. பிஹெச்டி நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஓகே. அது மட்டும் இல்லாம ஜெட்டு நெட்டு ஸ்லெட்டு இந்த கல்வி தகுதி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஓகே. ஸோ ஏஜை பத்தி பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல அதாவது 2024ல வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. பட் அதை வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. 58 வரை கொடுத்துருக்காங்க. பட் வரக்கூடிய எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை பொறுத்து அதுக்கான கல்வி வயது வரம்பு வந்து கொடுப்பாங்க. அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 58, 56, 52 வரைக்குமே கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வயது வரம்பு இருக்கும். நீங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களால ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பேராசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஸோ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்றதை நீங்க வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10th மார்க் ஷீட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி 12th மார்க் ஷீட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சேம் டைம் நீங்கள் யூஜி ப்ளஸ் பிஜி மார்க் ஷீட்டு அதே மாதிரி கான்வகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. யூஜி பிஜி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்பில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அதையுமே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சேம் டைம் உங்களுடைய கல்வி தகுதி பிஎட் எம்எட் இருக்கு அப்படின்னா அதனுடைய ஓவரால் மார்க் ஷீட்டு அது மட்டும் இல்லாமல் கான்வகேஷன் இருக்கு அப்படின்னா அதையுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது எல்லாமே வந்து மஸ்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஹெச்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேட் வந்து அப்ளை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஹெச்டி சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெட்டு நெட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதையுமே வந்து நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். நீங்கள் 1ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்குமே வந்து பிஎஸ்டிஎம் ஹோல்டராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் யூஜி பிஜி எம்பில் பிஹெச்டி இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம்மாக இருக்கணும். அதாவது தமிழ் வழியில் படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் இதை வந்து பிஎஸ்டிஎம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்கும் யூஜி பிஜி பிஎட் எம்எட் எக்ஸெட்ரா இது எதுலையாவது ஒன்றில் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் வந்து சூட்டபிள் ஆகாது. ஓகே. ஸோ ரெகுலராக கண்டினியூவாக நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து சூட்டபிளாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் சர்டிஃபிகேட்டு. கேரக்டர் சர்டிஃபிகேட்டை பொறுத்த மட்டும் இப்போ இந்த டெட் எக்ஸாம் பிஜிடிஆர்பி இது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இந்த சர்டிஃபிகேட் வந்து அவைலபிளாக இருக்கும். மேபி நீங்கள் பிஜிடிஆர்பி அண்டு டெட் எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கல, நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். ஓகே. ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மெட் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு உங்கள் நியர்பை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருக்கலாம், இல்லைனா சம்திங் யாராவது ஒரு கெசட் ஆஃபீஸர்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேரக்டர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி கார்டையுமே வந்து நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிசபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டிசபிள் சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வரக்கூடிய டிஆர்பி காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே மேபி நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்
வெரிஃபிகேஷனில் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையுமே நீங்கள் பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது நீங்கள் கூட இருந்து அப்லோட் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். என்னோட ஹஸ்பண்ட் பண்ணாங்க, பேரண்ட்ஸ் பண்ணாங்க, தம்பி பண்ணாங்க, சித்தப்பா மாமா பண்ணாங்க, இந்த கதையே ஆகாது. ஏன்னா அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு சர்டிஃபிகேட் நம்பர் அண்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் எக்ஸாம் பாஸ் ஆகும்போதும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போதும் உங்களுக்கு இது எல்லாமே வந்து பாசிபிளாக இருக்கும். ஏன்னா அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஏதாவது மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ கூடிய விரைவில் கல்லூரி பேராசிரியருக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. உங்ககிட்ட கல்வி தகுதி இருக்கு அப்படின்னா தாராளமாக இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஏன்னா இதில் 2700 வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது நல்லதொரு வேகன்சி மட்டும்தான் உங்களுக்கு தேவை, ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். ஓகே, ஸோ பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு அரசு கல்லூரியில் உதவி பேராசிரியராக வந்து பதவியில் அமர முடியும். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் சொன்ன சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே இப்போவே ரெடியாக எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அறிவிப்பு வந்தோடனே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ண முடியும், படிக்க முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சக்ஸஸாக உங்களால் வந்து பாஸ் பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை ஃபர்தராக உள்ள டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்படட்டும். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.